தமிழில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு இந்த பழமொழியை நாம் எல்லாம் கேட்டு தான் வாழ்ந்திருக்கோம். நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். அவன் எவ்வளோ நல்லா இருக்கான், அவன் வீடு எப்படி இருக்கு, அந்த மாதிரி வாழன சார்ன்ற போது நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க. இதை வைத்து பாடல் எழுதுகிறார். இக்கரைக்கு அக்கறை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சைனர். இந்த வரியை தாண்டியே என்னால் போக முடியல. அதுலயே நான் நிற்கிறேன். இல்லாத பொருள் மீது எல்லாருக்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. இது ஓகே. இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும். அடுத்த லைன் எழுதுறார், என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை. என்ன வரி சார் இது? உலக இலக்கியத்துல மேல் படியில வைக்க வேண்டிய வரி. நான் என் வீட்டுல இருக்கிற கண்ணாடி என் முகத்தை தானே சார் காட்டணும். அதை நான் பார்க்குற போதெல்லாம் நான் யார் மாதிரிலாம் வாழ விரும்புகிறேனோ அவங்க முகம் தான் அதில் வந்துக்கிட்டே இருக்கு. அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் எழுதுகின்றார், மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன் மேனி குளிர் தேடும், அது என்று இது என்று தவிக்கின்றாய். மழை நாளில் உன் மேனி குளிர் தேடும், கோடை வெயில் நாளில் உன் மேனி மழை தேடும், கையில் எது வந்த போதும் நீ கலங்குகின்றாய், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று முடிக்கின்றாய். அதுல நிறைவு வரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை என்று பாடலை முடிக்கின்றார். உண்மையில வாழ்க்கையில வருத்தங்கள் இருந்தால் இந்த 2 வரிகளை கேட்கிற போது அந்த எல்லா வருத்தங்களும் நீங்கிவிடும். அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, எனக்கு என்ன வேலையோ அதை கடவுள் முடிவு செய்து விட்டார், இந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யறேன்பா என்ற ஒரு எண்ணம் மனதிலே வந்து விட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கையில ஏக்கங்கள் எப்படி வரும்? இதை கேட்கிற போது மனதில் இருக்கிற அத்தனை சோகங்களும் மறைந்துவிடும்.